ஓம் சாந்தி. 21/4/2022 பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்தில் சொல்றாரு, தடைகள், பரீட்சைகள், பிரச்சனைகள், சோதனைகள் ஏன் வருது? நிறைய பேர் தடைகள் வெளிநோக்கு முகத்திலிருந்து பார்க்கும்போது அது வெளியிலிருந்து வருதுன்னு நினைக்கிறான். அவங்கனால இவங்கனால. பட் உள்நோக்கு முகத்திலிருந்து பார்க்கும்போது அந்த தடைகளுக்கு மூல காரணம் என்னுடைய குறைகள், என்னுடைய பலகீனங்கள், என்னுடைய பழைய சன்ஸ்காரங்கள். அதனால யார் விக்னங்கள் தடைகள் வரும்போது உள்நோக்கும் முகமாக போறாங்களோ அவங்க தான் அதன் மீது வெற்றி பெற முடியும். வெளிநோக்கு முகத்திலிருந்து நாம பிறரை, சூழ்நிலைகளை, மனிதர்களை காரணம் சொன்னா நம்ம பாஸ் ஆக முடியாது, உயர்ந்த பதவி பெற முடியாது. ஆனால் விக்னங்கள் நாம வெற்றி அடைய வேண்டும் என்றால் அதுக்கு என்ன காரணம் கண்டுபிடிங்க, அதுக்குண்டான நிவாரணத்தை கடைபிடிங்க. ஞானத்தினுடைய நிவாரணமாக இருக்கலாம், சக்திகளுடைய நிவாரணமாக இருக்கலாம், குணங்களுடைய நிவாரணமாக இருக்கலாம். ஏதாவது ஒன்று நமக்கு நிவாரணமாக இருக்கு. பாபா சொல்றாரு, அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணங்களுக்கும் நிவாரணம் உண்டுங்கிறார். பொதுவாக சொல்வாங்க லௌகீகத்தில், எந்த ஒரு பூட்டுக்கும் அவசியம் சாவி உண்டு, சாவி இல்லாத பூட்டே இல்லை. அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைக்கும் தடைகளுக்கும் நாம் நிவாரணம் கண்டுபிடிச்சு நாம் வெற்றி அடையணும். மேலும் பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்தில் சொல்றாரு, யோகம்னா என்ன? நிறைய பேர் சொல்றாங்க, சகோதரிகள் கத்தியில் உட்காந்து திருஷ்டி கொடுத்தா எனக்கு யோகா நல்லா வருது, ரொம்ப ஆனந்தமாக இருக்கு, ரெட் லைட் போட்டால் யோகா நல்லா இருக்கு, பாட்டு போட்டால் யோகா நல்லா இருக்கு. பாபா சொல்றது இதெல்லாம் யோகமே இல்லை. நிரந்தரமான யோகம் என்றாலே புத்தியின் தொடர்பு. இப்போ நான் மாம்பழம் அப்படின்னு சொல்லி மாம்பழத்தை நினைச்சேன்னா அது யோகா தாங்கிறார். ஒரு மனிதன், ஒரு பொருள், ஒரு வஸ்து, எதை நினைத்தாலும் அது யோகா தான். யோகா என்றாலே நினைவு. ஸோ நிரந்தரமான நம்முடைய நினைவு பாபாட்டு இருக்கிறதுக்கு உண்டான பயிற்சி தேவையே தவிர மற்றபடி சகோதரியில் திருஷ்டி கொடுத்தா எனக்கு நல்லா யோகா வரும், ரெட் லைட் போட்டால் யோகா வரும், பாட்டு போட்டால் யோகா வருங்கிறதெல்லாம் அது நிரந்தர யோகியாக ஆக முடியாது. मीठे बच्चे बाकी याद में रहना ये बहुत बहुत மீட்டி மிட்டாய். இனிமையான குழந்தைகளே, தந்தையின் நினைவில் இருப்பது மிக மிக இனிமையான இனிப்பு பலகாரம், ஸ்வீட். जो दूसरों को बांटते भी रहो अर्थात अल्लाह फरबे का परीक्षा देते रहो. இந்த இனிப்பை நீங்கள் அனைவருக்கும் கொடுத்து கொண்டே இருங்கள். அதாவது தந்தை மற்றும் ஆஸ்தி, இதனுடைய அறிமுகத்தை கொடுத்து கொண்டே இருங்கள். கேள்வி, स्थायी याद में रहने का सहज विधि क्या है? நம்முடைய நினைவு நிலையாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு எளிய வழிமுறை என்ன, விதிமுறை என்ன? उत्तर, स्थायी याद में रखना है तो देह से जो भी संबंधी उन सबको बोलो. நிரந்தரமாக நினைவில் இருக்க வேண்டும் என்றால் தேக சகிதமாக அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து விடுங்கள். चलते फिरते उठते बैठते याद में रहने का अभ्यास करो. நடக்கும் பொழுதும், காரியங்கள் செய்யும் போதும், எந்திரிக்கும் போதும், அமரும் போதும் சதா பாபா நினைவிற்குரிய பயிற்சி செய்யுங்க. अगर योग में बैठते लाल बत्ती भी याद आया तो योग टूट जाए.
யோகத்தில் அமர்ந்திருக்கும் போது அந்த சிவப்பு லைட்னுடைய நினைவு வந்தா கூட யோகா துண்டிக்கப்பட்டுவிடும். ஸ்தாயி யார் ரக் நகி சகேங்கி. நிரந்தரமான நிலையான நினைவு என்பது இருக்க முடியாது. जो कोई कहते काश बैठकर योग कराए उनको योग भी लग नहीं सकता. யார் இந்த மாதிரி சொல்றாங்களோ எங்களுக்கு யோகால அமர வைத்து யோகா செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு யோகா வரவே வராது. பாடல் ராத் கே ராகே தக் மத் ஜானா. இரவு பயணிகளை கலைப்படையாதீர்கள். ஓம் சாந்தி. अब ये हुई योग की बात क्योंकि अभी है रात. सो யோகத்துக்குண்டான விஷயம் இப்பொழுது இரவு. ராத் கஹா ஜாதா ஹி கலியுகோ. இரவு என்று கலியுகத்தை சொல்லப்படுகிறது. தின் கஹா ஜாதா ஹி சத்தியுகோ. பகல் என்று சத்தியுகத்தை சொல்லப்படுகிறது. தும் அபி கலியுருப்பி ராத் சே சத்யு தின் மே ஜாதே. இப்ப நீங்க கலியுகம் என்ற இரவிலிருந்து சத்தியுகம் என்ற பகலை நோக்கி செல்கிறீர்கள். இஸ்லியே ராத் கோ பூல் தின் கோ யாத். ஆதலால் இரவை மறந்து பகலை நினைவு செய்யுங்கள். நரக் சே புத்தி கோ ஹட்டானா. நரகத்திலிருந்து புத்தியை நீக்க வேண்டும். புத்தி கத்திகை. புத்தி சொல்லுதாமா. என்ன சொல்லுது? பரோபர் நரகை. உண்மையில் இது நரகம். और किसी की புத்தி நஹி கத். வேறு யாருடைய புத்தியிலையோ இது நரகம் என்று புரிந்து கொள்ளவில்லை. புத்திகை ஆத்மாமே. புத்தி என்பது ஆத்மால தான் இருக்கு. ஆத்மா ஜான் கயி பாபா ஆயா ஹை ராத் சே தின் மிலே. இப்போ புத்தியில் ஆத்மா புரிந்து கொண்டது. பாபா வந்திருக்கின்றார் இரவிலிருந்து பகலுக்கு அழைத்து செல்ல. बाप कहते हैं आत्मा तुमको जाना है स्वर्ग में. பாபா கூறுகின்றார், ஏ ஆத்மாக்களே, இப்போது நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். பரந்து பலே சாந்திதாம் ஜாக்கர் பிற ஸ்வர்கமே ஆனா. முதல்ல சாந்தி தான் போகணும், அதுக்கப்புறம் சொர்க்கத்தில் வரணும். கோயா தும் யோகி ஹோ. அதாவது நீங்கள் யோகிகள். பலே கர்கே பீச்சே ராஜதானிக்கு. முதல்ல வீட்டை நினைக்கணும், அதுக்கப்புறம் ராஜ்யத்தை நினைக்கணும். அப் மிருத்திலோ அர்த்தாத் ராத் பூரி ஹோனி. இப்பொழுது மரண உலகம் என்று சொல்லக்கூடிய இரவு முடிவு பெறப்போகுது. அப் ஜானஹி தின்மே இஸ்கோ ஈஸ்வரி யோக் கஹா ஜாதா. இப்பொழுது நாம் பகலை நோக்கி செல்ல வேண்டும். இதனை ஈஸ்வரிய யோகம் என்று சொல்லப்படுகிறது. ஈஸ்வர் நிராகாரம் கோ யோக சிக்லாத். ஈஸ்வரன் நிராகாரமானவர் நமக்கு யோகத்தை கற்பிக்கிறார். அத்வா ஹம் ஆத்மாவும் கி சகாயி கரார். ஆத்மாக்களுக்கும் பரமாத்மாவுக்கும் நிச்சயத்தை ஏற்படுத்துகின்றார். ஏஹை ரோஹானி யோக் வஹை ஜிஸ்மானி. இது ஆன்மீக யோகம். பட் உலகத்தில் சொல்லித்தரதெல்லாம் பௌதீகமான யோகம். யஹா தும்கோ பைட்டக் நகி சிக்காய் ஜாத்தி ஹி. இங்கே பாபா யோகா என்றாலே முழு நாள் அமர்ந்து கொண்டே செய்யுங்கள்னு சொல்லி தரதில்ல. ஹா சபாமி காய்தா சிர் பைட்னா है. बाकी योग में ते कैसे भी बैठे चलते फिरते सोते भी लग सकता है. சபையில் நம்ம அமரும்போது விதிமுறை பிரகாரம் உட்காந்து யோகா அபியாசம் பண்ணணும். மற்றபடி யோகாங்கிறது நடக்கும்போதோ சாப்பிடும்போதோ படுத்து உறங்கும் போதோ நம்ம பயிற்சி செய்யலாம். ஆர்டிஸ்ட் யோமிரக் சித்திர பனா சக்தா. ஒரு ஓவியர் கூட யோக நிலையிலிருந்து சித்திரங்களை உருவாக்க முடியும். शिव बाबा जिसने योग लहाता है उनकी चित्र बनाता. சிவ தந்தை யாரிடம் யோகத்தை வைக்கின்றாரோ அவருடைய சித்திரத்தோட உருவாக்குறாங்க. ஜான்தே அமரா பாபா நிராகார் துனியா பரந்தாமீர். நம்முடைய தந்தை நிராகாரமானவர் பரந்தாமத்தில் வசிக்கிறார். ஹம்பி வஹாங்கி ரக்வாசி. நாமும் அந்த உலகத்தை சேர்ந்தவர்கள். ஹம் ஆத்மாவுக்கு ஜானா. ஆத்மாக்கள் நாம திரும்பி அங்க போகணும்.
ये बुद्धि में चलते फिरते रहना चाहिए. நடக்கும் போதும் சுற்றும் போதும் காரியம் செய்யும் போதும் இதெல்லாம் புத்தியில் இருக்கு. ऐसे नहीं मुझे तपस्या में बिठावो, योग करावो, कहना भी रॉन्ग. அப்படி இல்லை, தபஸ்யால உட்காருங்க, எனக்கு யோகா செய்ய வைங்க, அப்பதான் யோகா வரும், இப்படி சொல்றது ராங்கு. बुद्धि ऐसे कहेंगी, बच्चे लौकिक बाप को कास बैठ कर याद करते क्या? பாபா உதாரணம் கேட்கிறாரு, சொல்றாரு, லௌகிக்கத்தில் அப்பான்னா அந்த அப்பாவை என்ன ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு தான் நினைவு செய்வோமா என்ன? பாபா பாபா கர்த்தே ரஹ்தே கபி போல்தே ஹி நஹி. அப்பா அப்பான்னு சொல்லிட்டே இருப்பாங்க, ஒரு பொழுதும் அப்பாவை மறக்க மாட்டாங்க. சோட்டே பச்சா அவர் ஹி ஜாஸ்தி யாத். அதுவும் சிறிய குழந்தைகள் இன்னும் அதிகமாக நினைப்பாங்க. முக் சல்தா ஹி ரத். இன்னும் சின்னஞ்சிறு குழந்தைகள் போது அப்போதான் பேச ஆரம்பிப்பாங்க. அதனால் பேச ஆரம்பிக்கும் போது அப்பா அம்மானது அதிகமாக சொல்லுவாங்க. யஹா பரலோகி பாப் கியூம் பூஜாது. ஆனால் இங்கே நம்ம ஏன் பரலோகிக்கு தந்தையை மறந்துடுறோம்? புத்தியோ கியூம் டூட் படுத்தா. ஏன் புத்தியினுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விடுகின்றது? முக்ஸே பாபா பாபா கைனாபி நகி. நாம் இங்கே வாயில பாபா பாபான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆத்மா ஜாந்தி பாப்கோ யாத் கர்னா. ஆத்மாவுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு, நான் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். अगर कास बैठने की आदत है तो योग सिद्ध नहीं हो सकता. முக்கியமா நான் உட்கார்ந்தாதான் யோகா வரும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு யோகத்தில் வெற்றி பெற முடியாது. एक ईश्वरीय योग तुमको स्वयं ईश्वर सिखला रहा. இது ஈஸ்வரிய யோகம், ஸ்வயம் ஈஸ்வரனே உங்களுக்கு கற்றுத்தர்றாரு. யோகேஸ்வர் கருத்தேரா. அதனால பாபாவுக்கு யோகேஸ்வரன் என்ற பெருமை இருக்கு. तुमको ईश्वर ने योग सिखाया, मुझ बाप को याद करो. நமக்கு ஈஸ்வரன் யோகா கற்று தருகிறார். அது என்ன யோகா? தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள். ऐसे नहीं जो मुझे दीदी योग में बैठती तो मजा था. அந்த மாதிரி இல்லை, சகோதரிகள் அமர்ந்து எனக்கு யோகா திருஷ்டி கொடுத்தா யோகால ரொம்ப மகிழ்ச்சி வருது. உनको योग अब स्थायी नहीं रख सकेंगी. அம்மாதிரியாக கருதக்கூடியவர்களுடைய யோகா நிரந்தரமா இருக்க முடியாது. समझो हार्ट फेल की तकलीफ हो जाती तो उस समय कोई योग में बिठाएंगे क्या? உங்களுக்கு திடீர்னு ஹார்ட் ஃபெயில் வந்துடுது. அந்த ஹார்ட் ஃபெயில் வந்தப்போ நீங்க தான் யோகா. அந்த நேரம் உங்களுக்கு யாராவது யோகாவில் உட்கார வச்சு யோகா செய்விப்பாங்களா என்ன? ஏதோ புத்தி से याद करना. யோகா என்பது புத்தியின் மூலமாக செய்யக்கூடியதை தவிர ஸ்தூலமானதல்ல. மனுஷ ஜோபி யோக் சிக்கலாத்தே வக்ராங். மனிதர்கள் எதெல்லாம் யோகான்னு சொல்லி கற்று தர்றாங்களோ அதெல்லாம் தவறானது. யோகி கோய்பி இஸ் துனியா மே நஹி. இந்த உலகத்தில் யாரும் யோகிகள் அல்ல. யோ தோ கிஸ்கோ பி யாத் கரோ வக் பி யோக் ஹுவா. யோகம் என்றாலே நீங்க எதை நினைத்தாலும் அதன் மீது உங்களுக்கு யோகா ஏற்பட்டு விடுகின்றது. ஆம் அச்சா லக்தா ஹை உன்சே யோக் லக் ஜாத்தா ஹை. மாம்பழம் நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய யோகா அதன் மேல ஏற்பட்டுருது. லால் பத்தி அச்சி லக்தி ஆதா ஆகிய உன்சே யோக் ஹுவா. ரெட் லைட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதன் மீது உங்களுக்கு யோகா ஏற்பட்டுருது. परंतु यहाँ तो देख से देखी जो भी संबंध है उन सबको भूल मुझे एक के साथ योग लगाओ, तब तुम्हारा कल्याण होगा और तुम भी कर्मा चीत बन. ஆனா இங்க பாபா நமக்கு யோகான்னு என்ன சொல்றாரு? தேகம், தேக சகிதமான அனைத்து சம்பந்தங்கள் மறந்து என் ஒருவனை நினைவு செய்யுங்கள். அதில் தான் உங்களுக்கு நன்மை ஏற்படும், உங்களுடைய பாவங்கள் அழியும். பாப் ஆக்கர் சத்கதி கா ராஸ்தா பதாதா. பாபா சத்கதை அடைவதற்குண்டான பாதை காட்டுகின்றார். பாப் கே பிகர் கோய் பி சத்கதி தேன சகே. தந்தையை தவிர வேற யாருமே சத்கதி தர இயலாது. பாக்கி சப் துர்கதி கா ராஸ்தா பதானா.
மற்றவர்கள் எல்லாருமே துர்கதிக்கு போகக்கூடிய வழியை காண்பிப்பவர்கள். स्वर्ग कहा जाते सद्गति को और मुक्तिधाम जहां आत्मा रखती है. ஸ்வர்க்கம் என்று சொல்லப்படுவது இது. சத்கதியில் உள்ள இடத்தை சொர்க்கம். முக்திதாமம் என்பது ஆத்மாக்கள் வசிக்கக்கூடிய வீடு. ये सभी सभी को दुर्गति में पहुंचने वाला है मनुष्य मन. இந்த நேரம் அனைவருமே துர்கதிக்கு வந்துட்டாங்க. காரணம் என்ன? மனித வழி. निराकार बाप आकर सद्गति देते, फिर आधा कलप हम सद्गति में रहते. निराकार தந்தை வந்து சத்கதி கொடுக்கின்றார். அப்புறம் நம்ம பாதிகல்ப சத்கதியில் இருப்போம். वहां भगवान से मिलने की मुक्ति, जीवन मुक्ति पाने के लिए दर दर भटकते नहीं है. சத்தியத்தில் நம்ம பகவான் அடையணும், முக்தி ஜீவன் முக்திக்கு போகணும்னு வாசல் வாசலா அலைய மாட்டோம். जब रावण राज शुरू होता तब दर दर ढूंढना शुरू करते, क्योंकि हम गिरने लग पड़ते. எப்ப ராவண ராஜ்யம் ஆரம்பமாகுதோ அப்போ ஒவ்வொரு வாசலாக தேட ஆரம்பிக்கிறோம். காரணம் என்ன? நாம இறங்கும் கலையில வந்துடுறோம். பக்தி को भी शुरू होना ही है. பக்தி கூட ஆரம்பமாகணும். तुम जानते हो हम शरीर को छोड़ फिर शिवालय में जाए. இப்ப நாம தெரிஞ்சிட்டோம், சரீரத்தை விட்ட பிறகு அப்புறம் சிவாலயம் போயிடுவோம். சத்திய பேகத்கா சிவாலயம். சத்தியம் என்பது எல்லைக்கு அப்பாற்பட்ட சிவாலயம். இச்சமய வைஷ்யாலय, இந்த நேரம் வைஷ்யாலயம் தான் இருக்கு. एक बात याद करनी पड़ती है. இந்த விஷயங்கள் எல்லாம் நாம நினைவுல வைக்கணும், நினைவு செய்ய வேண்டும். शिव बाबा को याद नहीं करेंगे तो वो योग नहीं बोही. शिव பாபாவை நாம நினைவு செய்யலன்னா அப்ப அவங்க யோகிகள் அல்ல, அவர்கள் போகிகள். तुम किसको सुनने के लिए कहते हो? तो कहते हम दो वचन सुनेंगे. अब दो वचन तो बहुत नामी ग्रामी है. मन मना பவ மத்யாஜித் பவ. இப்போ யாருக்காவது நீங்க சொல்றீங்கன்னா ஒரு 2 வாக்கியம் கேளுங்கன்னு சொல்லுவோம். அந்த 2 வாக்கியம் மிகவும் பிரசித்தமானது. ஒன்று என்ன? மன்மனா பவ, இரண்டாவது மத்யாஜித் பவ. முஜே யாத் கரோ ஒரு வர்ஷேகோ யாத் கரோ. அதாவது என்னை நினைவு செய்யுங்கள், நான் தரக்கூடிய ஆஸ்தியை நினைவு செய்யுங்க. இந்த 2 வச்சன் से ही जीवन मुक्ति मिलती. இந்த 2 சப்தத்தின் மூலமாக ஜீவன் முக்தியை அடைகிறார்கள். பாப் कहते मुझे याद करो तो निरोगी बनेंगे. பாபா சொல்ற என்ன நினைவு செய்தீர்கள் என்றால் நிரோகியாக ஆகிவிடுவீர்கள். और चक्र को याद करेंगे तो धनवान बनेंगे. சக்கரத்தை நினைவு செய்தால் செல்வந்தர்களாக ஆகிவிடுவீர்கள். 2 வச்சன் से எவர் ஹெல்த்தி எவர் வெல்த்தி பந்து. 2 சப்தத்தின் மூலமாக நீங்கள் ஆரோக்கியமானவர்களாகவும் செல்வந்தர்களாகவும் ஆகிவிடுகிறீர்கள். आह राइट बात है तो उस पर चलना पड़े, नहीं तो समझते. பாபா சொல்றது சரியான கருத்து, அப்படி புரிந்து கொண்டால் அதன் வழியில் நம்ம நடக்கணும். நஹி தோ சமஸ்தே புத்து ஹே, இல்லைன்னா புரிஞ்சுக்கலன்னா முட்டாள்னு அர்த்தம். அல்லாஹ் ஃபர்க் பே एक 2 वचन है ना, அப்பா ஆஸ்தி. மன்மனா பவ மத்யாஜித் பவ. அப்பா சக்கரம், இது 2 சப்தங்கள் தான். அல்லாஹ் அல்லாஹ் பேஹுயி ரச்சனா. அல்லாஹ் என்றால் அல்லாஹ், பே என்றால் அவருடைய படைப்பு. பாபா ஹே அல்லாஹ், பே ஹே பாதுஷா. பாபா என்றால் அப்பா அல்லாஹ், பே என்றால் பாதுஷா ஆஸ்தி. तुम्हारे में कोई को बादशाह मिलती है और कोई प्रजा में जाए. உங்களுக்குள்ள ஒரு சிலர் தான் பாதுஷா ராஜாக்களாக ஆகிறாங்க, ஒரு சிலர் பிரஜையாகிறாங்க. बच्चों को पोता में रखना चाहिए. सारे दिन में कितने समय बाप को और वर्षे को याद किया. குழந்தைகள் கணக்கு வைக்கணும். இன்னைக்கு ஃபுல் டே நான் எத்தனை நேரம் பாபாவையும் அவர் தரக்கூடிய ஆஸ்தியை நினைவு செய்தேன். ஏக் ஸ்ரீமத் பாப் ஹி தீத். இந்த ஸ்ரீமத் பாபா தான் நமக்கு கொடுக்கிறாரு. ஆத்மாவுக்கு பாப் சிக்லாத்தா. ஆத்மாக்களுக்கு தந்தை தான் கற்றுத்தரார். மனுஷ தன் கிளே கித்னா மாத்தா மாத்தி. மனிதர்கள் செல்வத்திற்காக எவ்வளோ தலை உடைச்சுக்கிறாங்க, அதாவது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சம்பாதிக்க.
धन तो ब्रह्मा के पास बहुत था. செல்வங்கிறது பிரம்மா பாபாட்ட நிறைய இருக்கு. जब देखा कि अल्लाह से बादशाह मिलता तो धन क्या करेंगे. எப்ப அல்லாஹ் கிட்ட இருந்து ராஜ்யம் கிடைக்குதுன்னு புரிஞ்சுட்டாரோ அப்ப இந்த செல்வத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன். क्यों न सब अल्लाह के हवाला कर बादशाह ले. நான் ஏன் இந்த அல்லாஹ் கிட்ட எல்லாமே கொடுத்துட்டு அவற்றிருந்து பாதுஷா ராஜ்யத்தையும் பெறக்கூடாது. பாபா ने इस पर एक गीत भी बना. பாபா இதன் மீது ஒரு பாடல் கூட இயற்றியுள்ளார். अल्लाह को अल्लाह मिला बे को मिली बादशाह. अल्लाह்க்கு अल्लाह கிடைத்தார், बेக்கு बादशाह கிடைத்தது. उसी समय बुद्धि में हमको तो विष्णु चतुर्भुज बनना. அந்த நேரம் புத்தியில் அவருக்கு உணர்வு ஏற்பட்டது. யாருக்கு? பிரம்மா பாபாக்கு. நான் விஷ்ணு, 4 கைகள் உடையவனாக ஆகணும். हम इस धन को क्या करेंगे. அப்ப இந்த செல்வத்தை எல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போறேன். बस बाबा ने बुद्धि को ताला खोल दिया. बाबा ब्रह्मा बाबाவுடைய புத்தியினுடைய பூட்டை திறந்துட்டாரு. ஏ பாபா तो धन कमाने में बिजी थे. दादा लेखराज செல்வத்தை சம்பாதனை செய்வதில் ரொம்ப பிஸியாவோ ரொம்ப திறமசாலியாவோ இருந்தார். जब राजाई मिलती तो गदाई का काम क्यों करे. ராஜ்யமே கிடைக்குதுன்னு புரிந்து கொண்ட பிறகு நான் இந்த தொழிலை சம்பாதிச்சு என்ன பண்ண போறேன். அதனால ராஜ்யம் கிடைக்குதுன்னு தெரிஞ்ச உடனே பாபா என்ன பண்ணாரு, தொழிலை பார்ட்னர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் கொடுத்த செல்வத்தை வாங்கிட்டு ஈஸ்வரி சேவையில் ஈடுபடுத்தினாரு. फिर बाबा भूखी तो नहीं मरा. எல்லாமே சிவ பாபாவுடைய சேவைக்கு கொடுத்ததுனால அவர் ஒரு நாள் பட்னியில சாகல. बाबा के पास जो आते हैं उनको बहुत अच्छी पालना होती. बाबाட்ட யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களுக்கு நல்லா पालना கொடுத்தாரு. घर में भूख मरते होगा, यहाँ तो जो श्रीमत पर चल तो उनको बाबा बहुत अच्छी मत. வீட்டில் இருந்தா கூட பட்னியில் இருக்கலாம். ஆனால் இங்கே பாபா வந்த குழந்தைகளுக்கு யார் ஸ்ரீமத் படி நடக்கின்றார்களோ அவர்களுக்கு நல்ல உதவி செய்தாரு. பாபா कहते सबको रास्ता बताओ, बेहद का बाप को याद करो. பாபா எல்லாருக்கும் இந்த வழியை காட்டுங்க, எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையை நினைவு செய்யுங்கள். और चक्र के नॉलेज को याद करो, तुम्हारा पैड़ा पार हो जाए. இந்த கால சக்கரத்தினுடைய ஞானத்தை சிந்தனை செய்யுங்க, உங்க படகு கரை சேர்ந்துடும். கெவ்வையா ஆயாகை பேடா பார்க்கர். படகூட்டி வந்திருக்கின்றார் நம்முடைய படகை கரை சேர்க்க. तब तो गाते पतित पावन कव्या, परंतु किसको करना है ये किसको भी मालूम नहीं. பாடுறாங்க பத்தித்த பாவன் படகோட்டி என்று. ஆனா இந்த பாடல் யாருக்காக நம்ம பாடுறோம், இது யாருக்கு சம்பந்தமானதுன்னு யாருக்கு தெரியல. கடவுள் பரமாத்மா சிவன் தான் பத்தித்த பாவன் படகோட்டி. பட் அந்த படகோட்டி யாரு, பத்தித்த பாவன் யாருன்னே தெரியாம என்ன பண்றாங்க, பாடல் மட்டும் பாடுறாங்க. क्योंकि सर्वव्यापी कह दिया. ஏன் பாபாவை புரிஞ்சுக்கல அவங்க, காரணம் சர்வவியாபின்னு சொல்லிட்டாங்க. ஏகே शिव के चित्र को कहते भगवान. ஒரே ஒரு சிவனுடைய சித்திரத்தை தான் பகவான்னு சொல்றாங்க. फिर लक्ष्मी नारायण ब्रह्मा विष्णु शंकर को भगवान क्यों कहते हैं. அப்புறம் லக்ஷ்மி நாராயண் பிரம்மா விஷ்ணு சங்கர் இவர்கள் எல்லாத்தையும் பகவான்னு சொல்றாங்க. அது சப் ஹி பாப் பஞ்சாயி வர்ஷா கோன். எல்லாரும் அப்பாயிட்டாங்கன்னா பாஸ்தி யார்கிட்ட இருந்து கிடைக்கும். சர்வவியாபி कहने से तो ना देने वाला रहा न ले. சர்வவியாபி என்று சொல்வதின் மூலமாக அங்கு கொடுப்பவரும் இல்லை பெறுபவரும் இல்லை. ஏன்னா எல்லா இடத்துல அவர் வியாபிச்சிருக்காரு. लिखा हुआ है ब्रह्मा द्वारा स्थापना. ब्रह्मा மூலமாக ஸ்தாபனை என்று எழுதப்பட்டிருக்கு. ऊपर में शिव खड़ा है, மேல शिव बाबा இருக்காரு. शिव बाबा ब्रह्मा द्वारा देवता बनते तो ब्रह्मा भी देवता बनी. शिव बाबा ब्रह्मा மூலமாக தேவதைகளை உருவாக்குறாரு. சோ பிரம்மாவோட தேவதையாக ஆகிறாரு. एक काम एक बाप का ही है. இந்த ஒரு கடமை காரியம் ஒரு பாபாவுடையது. உன்கி ஹி மகிமாகி ஏக் ஓம்கார் அகால மூரத். அவர் ஒருத்தருடைய மகிமைதான் ஏக் ஓம்கார் அகால மூரத். அகால மூரத்னா அழிவற்றவர். ஆத்மா அகால் மூரத் ஹோத்தி. ஆத்மா கூட அழிவற்றதான்.
உன்கோ கால் நகி காது, ஆத்மாவை காலன் வந்து சாப்பிட மாட்டான். तो बाप भी अकाल मूर्त, பாபாவும் அகால மூர்த்தியா இருக்காங்க. ஷரீர் तो सबको खत्म हो जाता, அனைவருடைய ஷரீரமும் அழிஞ்சிடும். ஆத்மா को कभी கால் காத்தா नहीं, ஆத்மாவை ஒரு பொழுதும் காலன் விழுங்க மாட்டான். மகா அகால மிருத்து கபி ஹோத்தா नहीं, சத்தியத்துல துர்மரணங்கள் என்பது ஒரு பொழுதும் ஏற்படாது. समझते हमको एक शरीर छोड़ दूसरा लेना, நாம ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரம் எடுக்கிறோம். சொர்க்கமே ஜரூர் புனர்ஜனம் சொர்க்கமே ஹி ஹோகா, சொர்க்கத்துல புனர்ஜென்மம்னா திரும்பி சொர்க்கத்துல எடுப்பாங்க. யஹா து சப் நரகவாசி, இங்க எல்லாருமே நரகவாசியில இருக்காங்க. கத்தி ஃபலானா ஸ்வர்க பதரா துசுரு பலே நரக் மீதா, இன்னாரு சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்போ சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னா கட்டாய நரகத்தில் இருக்காங்க. இத்தனை சகஜ பாத் பி சமஸ்தே நஹி, இவ்வளோ எளிமையான விஷயத்தை கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. சன்னியாசி நகி ஜான்தே वो तो ஜோதி ஜோதி மே சமா கஹா ஜா, சன்னியாசிகள் கூட புரிந்து கொள்ளாத ஒரு காரணத்தினால ஜோதி ஜோதியில் அப்படியே ஐக்கியமாயிருதுன்னு சொல்லிடுறாங்க. பாரத்வாசி பகத் பகவான் கோ யாத் கர்த்தி, பாரதவாசிகள் பக்தர்கள் பகவானை நினைக்கிறாங்க. கிரகஸ்தி பகத் ஹை கியூங்கி பக்தி பிரவருத்தி மறக்காலும், கிரகஸ்திகள் என்றாலே பக்தர்கள், இல்லற மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். வகை தத்துவ ஞானி समझते हम तत्व से यो लाकर लीन हो जाएंगे. அதான் சன்னியாசிகளை தத்துவ ஞானின்னு சொல்றோம். ஏன்னா அந்த பிரம்ம மகா தத்துவம் ஆத்மாக்களுடைய வீடாக பரந்தாமத்தை நினைவு செய்து செய்து அதில் அப்படியே லீனா எல்லாம் நினைக்கிறான். பக்தோ ஆத்மா கோபி வினாஷி மாந்தி, அவங்க ஆத்மாக்களும் அழியக்கூடியதுன்னு நினைக்கிறாங்க. சத்திய கப்போல் நகி சத்தா, அவர்கள் ஒரு பொழுதும் சத்தியத்தை கூற இயலாது. सत्य ही एक परमात्मा, तुम कभी सत्य का संग तो बाकी सब झूठ. சத்தியம் என்று சொல்லக்கூடியவர் ஒரே ஒரு பரமாத்மா. இப்போ உங்களுக்கு இந்த சத்தியமானவருடைய நட்பு கிடைச்சிருக்கு, மற்றது எல்லாமே பொய்யானது. கலியுமே சத் போல்னே வாலா कोई मनुष्य होता ही नहीं, கலியுகத்தில் சத்தியத்தை பேசக்கூடிய மனிதர்கள் யாருமே இல்லை. அப்படின்னா ஆத்மா பரமாத்மாவை பற்றி யாருக்குமே தெரியாது. ரச்சித ரச்சனா கே பாரே மே கோய் சத் நஹி போல்தா, படைப்பவர் யார், அவருடைய படைப்பு என்னங்கிறது யாருமே சொல்றதில்லை. பாப்கிருத்தே அபி தும்கோ சபி சாஸ்திர கசார் பத்தலாதா, இப்ப பாபா சொல்றாரு, உங்களுக்கு நான் அனைத்து சாஸ்திரங்களின் சாரத்தை சொல்கிறேன். मुख्य जो गीता है उनमें भी परमात्मा की बदले मनुष्य का नाम डाल दिया, जबकि कृष्ण इस समय सावरा है. முக்கியமான சாஸ்திரம் கீதை, அதில் பரமாத்மாவுக்கு பதிலாக தேகதாரிகளுடைய பேரை போட்டாங்க. கிருஷ்ணன் கூட இந்த நேரத்தில் கருப்பாயிட்டாரு. आप कृष्ण का ऐसे चित्र बनाइए जो मनुष्य जी, கிருஷ்ணனுடைய சித்திரத்தை நம்ம அவ்வாறு உருவாக்கணும், அதன் மூலமா மக்கள் புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி உருவாக்கணும்னு என்ன அர்த்தம், அவரே ஷாம் சுந்தர்னு காட்டும். அப்படி இருக்கும் அவர் எப்படி பரமாத்மான்னு சொல்ல முடியும்? डबल शेड देवे, एक तरफ सावरा का शेड, दूसरी तरफ गोरा का शेड, फिर उन पर समझा जी काम चिता पर बैठने से काला बन जाता. பாபா ஸ்ரீ கிருஷ்ணனே வந்து டபுள் ஷேட், ஒரு பக்கம் பாதி கருப்பாகவும் இன்னொரு பக்கம் வெண்ணிறமாகவும் காட்டணும். அதாவது காம விகாரத்தில் ஈடுபட்டதுனால அவருடைய ஆத்மாவும் கருப்பாயிடுச்சுன்னு சொல்றோம். ज्ञान चिता पर बैठने से गोरा बन जाते, ஞான சிதையில் அமர்வதன் மூலமாக வெண்மையா மாறா. நிவர்த்தி और प्रवृत्ति दोनों ही मार्ग दिखाना, இல்லற மார்க்கம் துறவர மார்க்கம் இரண்டையும் நாம விளக்கம் கொடுக்கணும். அயனேஜ் फिर गोल्डन एज बनती, இரும்பு உலகம் பின்னர் தங்க உலகமா மாறுது. गोल्डन के बाद फिर सिल्वर कापर होती है, பொன்னுலகத்துக்கு அப்புறம் வெள்ளி காப்பர் அயன் வருது. आत्मा कहती पहले मैं काम चिता पर थी, अब ज्ञान चिता पर बैठी. ஆத்மா சொல்லுது என்னன்னு, நான் இதற்கு முன்னாடி காம விகாரத்தில் இருந்தேன், இப்போ ஞான சிதையில் அமர்ந்திருக்கிறேன். आप तुम बच्चे जानते हम पति से फरिस्तान बन रही, இப்போ குழந்தைகள் தெரிஞ்சிட்டோம், நம்ம பத்தித்திலிருந்து ஃபரிஸ்தானாக ஆகி கொண்டிருக்கின்றோம்.
योग में रख तुम कोई भी चीज बनाओ तो कभी खराब नहीं होगा. யோக நிலையிலிருந்து நீங்க எந்த ஒரு பொருள் தயாரித்தாலும் அது ஒரு பொழுதும் கெட்டு போகாது. புத்தி ठीक रखने से मदद मिलती है. புத்தி நல்லா இருந்தா பாபாவுடைய உதவி கிடைக்கும். लेकिन है मुश्किल. ஆனா இது ரொம்ப கஷ்டம். பாபா कहते हम भूल जाते. ஏன் கஷ்டங்கிறாரு? குழந்தைகள் பாபா மறந்துடும். बहुत तिरकनबाजी है. बड़ा अच्छा अभ्यास चाहिए. புத்தி டக்குன்னு வேற பக்கம் நிலை மாறிடுது. அதனால நல்ல விதமா பயிற்சி செய்யும். ஸ்தாயி யாத் டஹர் நஹி சக்தி. நிலையான நிரந்தரமான நினைவு இருக்காது. சல்தே ஃபிர்தே யாத் ரஹ்னேக்கு அபியாஸ் கர். நடக்கும் பொழுதும் காரியம் செய்யும் போதும் பாபா நினைவில் இருக்கக்கூடிய பயிற்சி செய்ய. யாத்தோ கஹாம்பி கர் சக்தி. நினைவு என்பது எங்கிருந்தாலும் செய்யும். याद से बल मिलता है. निनिविन मूलमादा शक्ति கிடைக்கும். इस समय सच्चा योगी कोई जानता ही नहीं. உண்மையான யோகம் என்றால் என்ன அதை பத்தி இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. बाप के सिवा जो भी योग लहाना सिखलाते वक्त रांग. பாபாவை தவிர வேற எல்லாம் யோகான்னு என்ன கத்து தராங்களோ தவறானது. भगवान ने जब योग सिखलाया तो स्वर्ग बन गया. பகவான் எப்போ யோகா கற்றுத்தராரோ அதன் மூலமா சொர்க்கம் வந்துடுது. மனுஷனை ஜப் யோக் சிக்கலாய் तो स्वर्ग से नरक बन. மனிதர்கள் கற்றுத்தரக்கூடிய யோகத்தின் மூலமா ஸ்வர்க்கத்திலிருந்து நரகத்துல வந்துட்டோம். कोई भी उल्टी चलन थोड़ी चलती तो बुद्धि की दाला बंद हो जाए. உங்க நடத்தி ஏதாவது தவறான நடத்தை இருந்தால் புத்தி என்பது பூட்டப்பட்டுவிடும். 10-15 मिनट भी याद नहीं रख सकते. 10 நிமிஷம் 5 நிமிஷம் கூட அவனால பாபா நினைவில் இருக்க முடியாது. नहीं तो बुढ़ियों के लिए बच्चों के लिए बीमारी के लिए बहुत सहज. இல்லைன்னா வயதானவர்கள் குழந்தைகள் வியாதிஸ்தர்களுக்கெல்லாம் இது ரொம்ப சகஜம். बहुत अच्छी मिठाई है. இது ரொம்ப நல்ல இனிப்பான பலகாரம். बल गूंगे बहरा हो वक्त भी इशारे से समझ सकती हूँ. ஊமையாக இருந்தாலும் குருடனா இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த ஞானத்தை சமிகையின் மூலமாக கூட புரிய வைக்கலாம். बाप को याद करो एक वर्षा मिलेगा. பாபாவை நினைவு செய்தீங்கன்னா இந்த ஆஸ்தி கிடைக்கும். कोई भी आए तो बोलो आपको रास्ता बताती. யார் வந்தாலும் சொல்லுங்க வாங்க நாங்கள் உங்களுக்கு வழி காட்டுறோம். बेहद कबाब स्वर्ग की रचिता स्वर्ग का सदा सुख का वर्षा कैसे. இல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை ஸ்வர்க்கத்தை படைப்பவர். அவர்களிருந்து நமக்கு அந்த சொர்க்கத்தின் சுகத்தை எவ்வாறு அடைவது. एक छोटी छोटी चिटिकिया पर्ची बांटते रहना. சின்ன சின்ன நோட்டீஸ் பேப்பர் ரெடி பண்ணி நாம் அதை எல்லாருக்கும் கொடுக்கணும். தில் மே बहुत उमंग रखना. உங்களுடைய இதயத்தில் ரொம்ப ஆர்வம் இருக்கும். कोई भी धर्म वालाये तो ऐसे समझाये. எந்த தர்மத்தினர்கள் வந்தாலும் நாம் அவர்களுக்கு புரிய வைக்கணும். बाप कहते देख सब धर्म छोड़ मुझे याद करोगे. பாபா சொல்ற இந்த தேக தர்மங்கள் அனைத்தையும் மறந்து என்ன நினைங்க. அப்போ உங்களுடைய பாவ கர்மங்கள் பஸ்மமாயிடும். தும் மேரே பாஸ் சலே ஆயிங்கே. நீங்க என்கிட்ட வந்துடுவீங்க. पहले पहले निश्चय करो फिर दूसरी बात तब तक आगे बढ़ना ही नहीं. முதல் இந்த விஷயத்துல நீங்க நிச்சயம் ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் நீங்க முன்னோக்கி அவங்களுக்கு கூட்டிட்டு போலாம். अपने को आत्मा समझ बाप को याद करो. बस यही सबसे फर्स्ट क्लास बात. தன்னைத்தான் ஆத்மான் புரிஞ்சிட்டு தந்தையை நினைவு செய்யணும். இதுதான் முதல் தரமானது. सिर्फ 2 अक्षर अल्लाह और बे बाप और वारसा. 2 வார்த்தை தான். என்ன? அப்பா ஆஸ்தி. அல்லாஹ் பே. अच्छा நல்லது. मीठे मीठे से खिलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. இனிமேலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்குண்டான முக்கிய சாரம்.
अपना सब कुछ अल्लाह के हवाले कर பாதுஷா லேனி. தனது அனைத்தையும் தந்தையிடக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெற வேண்டும். போத்தாமல் रखना है बाप और वर्षी को कितना समय याद. தந்தை மற்றும் ஆஸ்தி இந்த நினைவு நான் எத்தனை நேரம் செய்தேன் என்று கணக்கு வைங்க. कोई भी उल्टा चलन नहीं चलना. எந்த விதமான தவறான செயல்கள் நான் செய்யக்கூடாது. ஸ்தாயி யாத் में रखने का अभ्यास कर. நிரந்தரமா பாபா நினைவில் இருக்கக்கூடிய பயிற்சி செய்யும். वरदानम सर्वशक्ति द्वारा हर कंप्लेंट को समाप्त कर कंप्लीट बनने वाला शक्तिशाली आत्मा भव. அனைத்து சக்திகள் மூலமாக ஒவ்வொரு புகார்களையும் முடிவடைய செய்து कंप्लीट ஆகக்கூடியவர்கள் शक्तिशाली आत्मा भव. अंदर में अगर कोई भी कमी है उसका कारण को समझकर निवारण करो. தனக்குள் ஏதாவது குறைகள் இருக்குன்னா அந்த குறைகளுக்கு உண்டான காரணத்தை புரிந்து கொண்டு நிவாரணம் பண்ணுங்க. माया का नियम है जो कमजोरी आप में है उसी कमजोर के द्वारा आपको माया जिद बननी नहीं दी. மாயினுடைய நியமமே என்னன்னா, உங்களுக்குள்ள எந்த ஒரு பலகீனம் இருக்கோ அந்த பலகீனத்தின் மூலமா என்ன பண்ணுது, மாயின் மீது வெற்றி அடைய தடுக்குது. மாயா உசி கம்சோர் को लाभ ले. மாயை அந்த பலகீனத்தை தான் லாபமா எடுத்துக்குது. और अंत समय में भी वही कमजोर धोखा दे. கடைசி நேரமோ உங்ககிட்ட இருக்கு எந்த பலகீனமோ அதான் உங்களை ஏமாத்தும். इसलिए सर्व शक्तियों को स्टॉक जमा कर शक्तिशाली आत्मा बनो और योग का प्रयोग द्वारा हर कंप्लेंट को समाप्त कर कंप्लीट बन जाओ. அதனால சர்வ சக்திகளுடைய சேமிப்பின் மூலமாக சக்திசாலி ஆத்மாவாக ஆகுங்க. யோகத்தை பிரயோகப்படுத்தி அனைத்து விதமான குறைகளையும் முடிவடைய செய்து கம்ப்ளீட் ஆகுங்க. यही स्लोगन याद रखो, अब नहीं तो कब नहीं. இந்த ஸ்லோகன் நினைவில் வைங்க, இப்பொழுது இல்லை எனில் எப்பொழுதுமே இல்லை. ஸ்லோகன் शांति और धैर्यता की शक्ति से विघ्नों को समाप्त करने वाला विघ्न विनाशक भव. சாந்தி மற்றும் தைரியத்தின் சக்தியின் மூலமாக விக்னங்களை நீக்கக்கூடியவர்கள் விக்ன விநாசக். மாதேஸ்வரி ஜிக்கு அன்மோல்டு மகா வாக்கியம். மாதேஸ்வரி ஜி அவர்களுடைய விலை மதிப்பெற்ற மகா வாக்கியம். अपनी असली लक्ष्य क्या है. நம்முடைய உண்மையான லட்சியம் என்ன. पहले पहले एक जानना जरूरी है अपना असली लक्ष्य क्या है. முதல்ல என்னுடைய லட்சியம் என்ன என்பதனை நான் அறிந்து கொள்ள வேண்டும். वो भी अच्छी तरह से बुद्धि में धारण करना. என்னுடைய லட்சியம் என்னங்கிறத நான் முதல்ல நல்ல விதமா புத்தியில தாரணை பண்ணும். दब की पूर्ण रीति से उस लक्ष्य में उपस्थित हो. அப்பதான் முழுமையாக அந்த லட்சியத்தை அடைவதில் நாம் ஈடுபட முடியும். अपनी असली लक्ष्य है मैं आत्मा उस परमात्मा की संतान हूं. நான் ஆத்மா परमात्माவுடைய குழந்தை. असल में कर्मातीत हूं फिर अपना आकर बोलने से कर्म बंधन में आ गया. உண்மையிலே நான் கர்மாத்தீத் நிலையில இருந்தேன். ஆனா என்ன நான் மறந்ததால தான் கர்ம பந்தனத்துல வந்துட்டேன். अब फिर से वो याद आने से इस ईश्वरीय योग में रहने से अपने किए हुए विक्रम विनाश कर रहे. இப்போ நாம மீண்டும் நம்முடைய நினைவுல வரும்போது அந்த ஈஸ்வரனை யோகா செய்யும்போது நம்ம செய்த பாவ கர்மங்கள்லாம் முடிவடைய செய்து நாம மீண்டும் நம்முடைய உண்மையான ஸ்வரூபத்துல நிலைத்திருக்க முடியும். तो अपना लक्ष्य हुआ मैं आत्मा परमात्मा की संतान. நம்முடைய லட்சியம் என்ன, நான் ஆத்மா பரமாத்மாவின் குழந்தை. बाकी कोई अपने को हम सो देवता समझ उस लक्ष्य में स्थित रखेंगे फिर जो परमात्मा की शक्ति है वो मिल नहीं सकेंगे. यार நானே தேவதை அப்படின்னு புரிஞ்சிட்டு இருக்காங்களோ அவங்க பரமாத்மாவிட்ட இருந்து சக்தி பெற முடியாது. ஃபர்ஸ்ட் நான் ஆத்மா பரமாத்மா குழந்தைன்னு நினைச்சாதான் சக்தி கிடைக்கும். அந்த சக்தி அடைந்த பிறகுதான் தேவதையா ஆக முடியும்.
ना कि फिर तुम्हारा विक्रम विनाश होगा। अब एक अपने को फुल ज्ञान है, मैं आत्मा परमात्मा की संतान कर्मातीत हो भविष्य में जाकर जीवन मुक्ति देवी देवता पद पाएगा. அதனால நானே தேவதை அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. நாம் தேவதை தான். பட் இப்போ ஃபஸ்ட்டு நான் பரமாத்மா குழந்தைன்னு நினச்சி அவருடைய சக்தியில் பெற்று நான் பாவ கர்மங்கள் மீது வெற்றி அடைந்தால் தான் நம்ம தேவதையாக மாற முடியும். अब एक जो मनुष्य चाहते हैं हमको सुख शांति पवित्रता चाहिए, जब पूर्ण योग होगा तब. மனிதர்கள் சுகம் சாந்தி பவித்திரதா இதெல்லாம் வேணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் யோகா பண்ணாதான் இதெல்லாம் கிடைக்கும். பாக்கி தேவதா பத்தோ அப்படி பவிஷ்ய பிராலப்த ஹே. மற்றபடி தேவ பதவிங்கிறது தன்னுடைய எதிர்கால பிராப்தி. अपना पुरुषार्थ अलग है, अपना प्रारब्ध अलग. मुयर्ची वेरे, प्राप्ति वेरे. तो लक्ष्य भी अलग है. अपना इस लक्ष्य में नहीं रखना मैं पवित्र आत्मा आखिर परमात्मा बन जाओ नहीं. ஆனால் நாம் இந்த மாதிரி லட்சியங்கள் வைக்கக்கூடாது. நான் பவித்திர ஆத்மா, நானே பரமாத்மா ஆயிடுவேன், அப்படி இல்லை. हमको परमात्मा के साथ योग है, पवित्र आत्मा बनना है. நம்ம பரமாத்மாட்ட யோகா பண்ணி பவித்திர ஆத்மாவாக ஆக வேண்டும். बाकी आत्मा कोई परमात्मा नहीं बनना. மற்றபடி ஆத்மாவே பரமாத்மா என்று ஒரு பொழுதும் ஆகாது. अच्छा, நல்லது. ஓம் சாந்தி. உங்களது உண்மையான ஆன்மீக பண்புகளை நீங்கள் மீட்டெடுக்கும்போது நிகழ்கால பிரச்சனைகள் அனைத்தும் தானாகவே தீர்க்கப்பட்டுவிடும். Going back to your original spiritual values will solve all your problems of the present.